மேலும் இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்த கருத்துக்களை பகிர்வதற்காக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கிருஷ்ணதாஸ் காந்தி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சட்டப்பேரவை நிகழ்வு, அதில் ஆளுநர் தன்னுடைய உரையை புறக்கணித்திருக்கிறார். அதற்கு தேசிய கீதம் தொடக்கத்தில் இசைக்கப்படாததான் காரணம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன இது பற்றி? இது ஒரு சட்டமன்றம் 60-70 ஆண்டுகளாக நடக்குது. ஒரு முறைப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. அதுல ஏதோ ஒரு பாடல அல்லது தேசிய கீதமாகவே இருக்கட்டும், அது பாடவில்லை என்பதனால இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு ஒரு ஆளுநர் பொறுப்புல இருக்கிறவர் பேசுகிறார் அப்படின்னா, ஒண்ணு அவர் ஒரு பேதமித்தனத்தோடு பேசுகிறார் என்று பொருள் இல்லது, அல்லது அவரு ஒரு வக்கரத்தோடு பேசுகிறார் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும். இது ஜனநாயகம் என்று பேச வேண்டும் என்றால் ஆளுநர் பதவியே ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று இப்ப பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆகவே ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு பதவியில இருப்பவர் ஜனநாயகத்தை பற்றி பேசுவது, கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேசுவதும் கேலிக்குரியது. அவ்வளவுதான் சொல்லலாம். அது இவ்வளவு ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருந்துகிட்டு இந்த மாதிரியான சில்லறை விஷயங்கள் எல்லாம் அவர் பேசுவது என்பது அது நல்ல அறிஞர்களாலேயோ பொதுமக்களாலேயோ ஏற்றுக்கொள்ள முடியாது. தேசிய கீதத்திற்கு மதிப்பளிக்காத ஒரு விஷயமாக இதனை கருத வேண்டியிருக்கிறது என்று ஆளுநர் மாளிகை தரப்பு விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சொல்லிட்டு போறாங்க. அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் பொருட்டாக எடுக்க முடியாது. அவர் ஆளுநருக்கு உரிய பொறுப்புல அவர் ஆளுநர். அதுக்கப்புறம் நான் புறப்படும் போது தேசிய கீதம் வாசிக்கணும்னு சொல்லுவாரு. நான் அப்புறம் ராஜ்பவன்ல இருந்து வெளியில வரும்போதும் தேசிய கீதம் வாசிக்கணும். அதுக்கப்புறம் நான் தூங்க போகும்போது வாசிக்கணும். இப்படி எல்லாம் கேலிக்குரியதை ஆக்கிடுவாங்க. அதெல்லாம் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதே முன்னால இப்படிதான் சொன்னாங்க, தியேட்டர்ல தேசிய கீதம் வாசிக்கல, அப்படி இது ரொம்பவும் அவமதிக்கிறதாகும் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில அங்க தேசிய கீதம் வாசிப்பதுதான் மக்களால் அவமரியாதை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக மாறி போச்சு. ஆகவே தேசிய கீதத்தை எங்கு வாசிக்கணும், ஏது வாசிக்கணும் என்பதற்கு எங்கேயும் கான்ஸ்டிடியூஷன்லாம் ஒன்றும் ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அது ஒரு நடைமுறை, அதுக்குரிய நடைமுறையை மரியாதையை அது ஒரு அவையில எப்படி செய்ய வேண்டும் என்பது அவை தீர்மானித்துக் கொள்ள, அவ்வளவுதான். இதுல எல்லாம் அவமரியாதை எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது தமிழ்நாடு அரசனுடைய மரபு. இது சட்டப்பேரவையின் தொடக்கத்திலும் சரி, தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவதுதான் மரபு என்று குறிப்பிடுகிறார்கள். அது தேசிய கீதத்தை அவமதிக்கும் செயல் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த முரணை எப்படி பார்ப்பது? ஏமா, ஒரு சட்டமன்றம் இருக்குது, நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுத்த அவை, ஒரு மாநில அவை. என் மாநில அவைக்கு நான் எப்படி என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கு கூட எனக்கு உரிமை இல்லை என்று ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு மைய அரசால் நியமிக்கப்படும் ஒரு உளவாளி சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம மதிப்பு கொடுக்கிறது? அவருடைய கருத்துக்கு நம்ம எப்படி அதுக்கு ஒரு இதெல்லாம் ரொம்பவும் சில்லறைத்தனமான ஒரு வெளிப்பாடுகளாகத்தான் பார்க்கிறேன் நான். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கிருஷ்ணதாஸ் காந்தி.